அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்வின் கடைசி இஃப்தார். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகன் ஹசனை அழைத்து, மகனே, நீ சென்று உன் சகோதரி உம்மு குல்துமிடம் தகவல் சொல்லிவிடு, உன் தந்தை இன்று உன்னுடன் இஃப்தார் செய்ய வீட்டிற்கு வருவார் என்று. ஹசன் அவர்களும் சகோதரியிடம் சென்று செய்தி அறிவித்தார்கள். சகோதரி உம்மு குல்தும் மகிழ்ச்சியில் தந்தையின் இஃப்தார் வருகைக்காக ஏற்பாடுகள் செய்ய தீவிரமானார்கள். இருப்பினும் என் தந்தைக்கு ஆடம்பர உணவு பிடிக்காது, என்ன செய்வேன் என்று கவலையும் இருந்தது. சில ரொட்டி துண்டுகள், குவளையில் சிறிது பால், உப்பு இவைகளை விரிப்பில் விரித்து தயார் செய்து வைத்தார்கள். இமாம் அலி அவர்கள் சலாம் கூறி உள்ளே வந்து அமர்ந்து மகளிடம், இது என்ன, உனது தந்தையின் உணவு முறைகளை மறந்து விட்டீரா? இத்தனை உணவு எனக்கு வைத்து விட்டீர்களே என சிலவற்றை எடுக்க சொன்னார்கள். மகள் உம்முல் குல்தும், தந்தையே, இது மிகவும் சாதாரணமான உணவு, இதையும் நான் எப்படி குறைப்பேன் என கூறி, உங்கள் சொல்லுக்காக கேட்கிறேன், உப்பை எடுத்து விடுகிறேன், ரொட்டி துண்டுகளை பாலில் நினைத்து உண்ணுங்கள் என்றார். இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளித்தார்கள், பாலை எடுத்து விடும் மகளே, எத்தனையோ அனாதை குழந்தைகள் பால் இல்லாமல் பசியோடு இருக்க நான் எப்படி பாலை அருந்துவேன் என்று பாலை எடுக்க சொல்லிவிட்டு ரொட்டி துண்டுகளோடு உப்பை வைத்து நோன்பை திறந்தார்கள். இபாதத்துகளில் ஈடுபட்டு விட்டு சிறிது நேரம் கழித்து நட்சத்திரங்களை பார்த்து ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை கண்ட உம்மு குல்தும், சலாமுல்லா அலைக்க, தந்தையே, என்ன முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றார். அது ஒன்றுமில்லை மகளே, உன் தந்தைக்கு வாக்களிக்கப்பட்ட மரண நாளின் இரவு இன்றுதான், ரமலான் 18. நாளை உன் தந்தையை நீ இங்கு காண மாட்டாய் என பதிலளித்தார்கள். கேட்டவுடன் மகள் உம்மு குல்தும் அழுது கவலைப்பட்டார்கள். இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபி அவர்கள் நேற்று இரவில் என் கனவில் வந்து நடக்க இருக்கும் முன்னறிவிப்பை எனக்கு நினைவுக்கு வந்தது என கூறி ஆறுதல் கூறி சென்றார்கள். அந்த இரவின் முடிவு மறுநாள் ரமலான் பிறை 19 அதிகாலை சுபுகு நேரத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிமா தலையில் உண்மையாக தாக்கப்பட்டு 3 தினங்களில் வீரியமாக பாதிக்கப்பட்டு ரமலான் 21 ஷஹீதானார்கள் கலிஃபா இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.